மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 1-12 முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக வாஞ்சையோடு இயேசு கொடுக்கின்ற அழைப்புக்கு நாம் எப்படி பதில் சொல்லப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்தின் முதல் வசனத்திலேயே இயேசு அனைத்து கருத்தையும் உள்ளடக்கி கூறுகிறார். பொறுமையோடு வாசித்து தியானியுங்கள், அவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னவென்று புரியும். நற்செய்தியின் தொடக்கமாக இயேசு வேறு 72 பேரையும் நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னரே இருவராக அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். இவற்றிலே நன்கு கவனிக்க வேண்டிய வார்த்தைகளில் முதலாவதாக நியமித்து என்ற வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஒருவரை ஒரு காரியத்திற்கென நியமிக்கின்றோம் என்றால் அம்மனிதரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். சீடர்களால் இது இயலும் என்பதை உணர்ந்த இயேசு அவர்களை சில பணிகளுக்காக நியமிக்கிறார். நாமும் கூட இது என்னால் முடியுமா, இதெல்லாம் நம்மளால முடியுமாடா சாமி என்று ஒதுங்குகின்ற சமயங்களில் இயேசு நமக்கு கூறுவது, இது உங்களால் முடியும், உன்னால் இயலும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆகவே உன்னை அழைக்கிறேன், உன்னை நியமிக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் தகுதியுடையவர்கள், அவர் பணியை செய்ய இயலும் என்பதாலேயே நம்மை அவர் நியமிக்கிறார். அப்படி இல்லை என்றால் அதற்குரியவர்களாக நம்மை மாற்ற வல்லவர் நம் இறைவன். நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பது ஆம், எஸ் என்ற பதிலை தான். ஏனென்றால் நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மை படைத்த இறைவன் நம்முடைய அனுமதியின்றி நம்மை மீட்க மாட்டார். படைத்த நம்மிடம் அவரது பணியை செய்ய நமது இசைவினை கேட்கின்றார். அவர் நம்மை அறிந்திருப்பதனாலேயே நியமிக்கிறார். ஆனால் என்னால் இயலாது என்று ஒதுங்குவதை விட அவருக்காக, அவரின் மீது வைத்திருக்கும் அன்பிற்காகவும் நம்பிக்கைக்காகவும் நான் அவரது அழைப்புக்கு செவிமடுப்பேன் என்பதையே இயேசு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். என்ன அவரது பணி என்று நம்மில் எண்ணங்கள் எழலாம். குருத்துவ பணி, பொது குருத்துவ பணி, மினிஸ்டீரியல் பிரீஸ்ட்ஹுட், காமன் பிரீஸ்ட்ஹுட் என்ற 2 வகைகள் உண்டு. குருத்துவ பணி என்பது குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் என ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். என்ன அவர்களது குறிப்பிட்ட பணி என்பது அவர்களுக்கு இறைவன் அறிவுறுத்துவார். ஆனால் பொதுமக்களுக்கு உரியதோ பொது குருத்துவ பணி என்பதாகும். திருமுழுக்கினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பணியாக இருக்கிறது. அதற்காகத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அப்படியானால் நம்மால் இயன்ற பணிகள் யாவை என்பவைகளை இதற்கு முன்னால் உள்ள வீடியோ பதிவுகளில் பார்த்தோம். அவைகள் என்னவென்று கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் உள்ளது, அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 2வது வார்த்தையாக தாம் போக இருந்த இடங்களுக்கு தமக்கு முன்னே என்ற வார்த்தைகளே. இவ்வசனம் குறிப்பது இயேசுவின் பிரதிநிதிகளாக, அவரது பெயரில் செயல்படுபவர்களாக, அவரது வார்த்தைகளை எடுத்துரைப்பவர்களாக என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அவருக்கு பதிலாக என்று சொல்லுகின்ற போது அவருடைய இடத்தில் இருப்பது என்பதாகும். அப்படி என்றால் நாம் எத்தனை பெருமைக்குரியவர்கள்! பொதுவாக இறைவாக்கினர்களை இறைவனின் வாய் சொற்களாக இருந்து செயல்படுவர் என்பது பொருத்தமாகும். அத்தகைய இடத்திற்கு இயேசு நம்மை உயர்த்துகிறார். இத்தகைய பிரதிநிதி என்ற வார்த்தை மற்றொரு பொருளில் நாம் செய்கின்ற பணிகள் எவையும் நமக்காக அல்ல, மாறாக நாம் சார்ந்துள்ள அவருக்காகவே. அப்படியென்றால் நமது பணி எத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே நமக்காக என்பது மறைந்து இயேசுவுக்காக என்ற எண்ணம் நம்மில் மேலோங்க வேண்டும். காரணம், நாம் அவரது பிரதிநிதிகள். நாம் அவரை பின்பற்றுவது நமது தனிப்பட்ட சுதந்திரம்தான். இட்ஸ் அவர் ஓன் பர்சனல் சாய்ஸ். ஆனால் செயல்படுத்த வேண்டியதோ அவரது இறை சித்தத்தையே. அதற்கு சிறந்த உதாரணம் நம் அன்னை மரியாள். நமது செயல்பாடுகளில் இயேசுவினது எண்ணங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லலாம். ஆகவே தான் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அன்னை மரியாளும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். 3வது வார்த்தையாக இருவராக இயேசு அவர்களை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். நமது கிறிஸ்துவ ஆன்மீகம் என்பது ஒருவரை மையப்படுத்தியதானது அல்ல, மற்றவர்களை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. எனது செயல் மற்றவர்களை இறைவன் பாதம் அழைத்து செல்லும் வகையில் அமைந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு, நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்றும், என்னை ஏற்றுக்கொள்பவர் என் தந்தையையும் ஏற்றுக்கொள்கிறார், என் பிள்ளை என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போகான் என்று மற்றவர்களை இணைத்து உறவை மையப்படுத்தியதாகவே சொல்கிறார். ஆக
நமது ஆன்மீகம் என்பது என்றும் தனிப்பட்ட ஒருவருக்கானது அல்ல, மாறாக அனைவரின் ஆன்ம ஈடேற்றத்திற்காகவே. அப்பாடா, இப்பதான் கிளைமேக்ஸே. நியமித்து தாம் போக இருந்த இடங்களுக்கு தமக்கு முன்னே இருவராக என்று சொன்னதன் பின்புலம் இப்பதான் இருக்குது. என்னன்னா, அறுவடையோ மிகுதி, ஆனால் வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்களிடம் மன்றாடுங்கள் என்று இயேசு சொல்கிறார். இவற்றை 2 விதங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். அறுவடையின் உரிமையாளர்களாக நீங்கள் இறைவனையே புரிந்து கொள்வீர்கள். ஆனால் நான் சொல்வதோ அறுவடையின் உரிமையாளர்கள் நீங்கள்தான். ஆகவேதான் இயேசு தம் சீடர்களிடம் சொல்கிறார், செல்லுங்கள், சென்று உங்களது பணிவாழ்வின் மூலம் அறுவடைக்கு தேவையானவர்களை அழைத்து வாருங்கள் என்கிறார். இங்கு அறுவடைக்கு தேவையானவர்களும் நீங்கள்தான், அறுவடையின் உரிமையாளர்களும் நீங்கள்தான். காரணம், பதில் உங்கள் கையில். ஏனென்றால் இன்விடேஷன் இஸ் given to you, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி செல்வது, எங்கு செல்வது என்பது பற்றிய சிந்தனைகளை முந்தைய வீடியோ பதிவுகளில் பார்த்தோம். அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். எங்கு செல்வது? அதற்கு தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் இருந்தால் அது அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் உங்களிடையே திரும்பிவிடும் என்கிறார். அன்பானவர்களே, இயேசு நம்மை நியமிக்கிறார், பிரதிநிதியாக அமர்த்துகிறார், மற்றவர்களை மையப்படுத்திய ஆன்மீகத்தை வாழ அழைக்கின்றார், அழைப்பு கொடுக்கிறார். உங்களது பதில் என்ன? இயேசு சீடர்களிடம் சொல்லியது, ஜெபியுங்கள், பணிவாழ்வு வாழுங்கள். அப்போ நாம் அவருக்கு எஸ் சொல்லணுமா, நோ சொல்லணுமா? எஸ் சொன்னால் பணி செய்ய தயாராகிறோம். அப்படின்னா முதலில் ஜெபிக்க வேண்டும். அஜெபம் பணிவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லும். இயேசுவின் அழைப்புக்கு எஸ்ஸா, நோவா? இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். ஆம் என்ற வார்த்தையினாலே மனுக்குலத்தின் தாயானாய், தாய் பாச பரிவன்பாலே உம்மகனை எமக்களித்தாய். ஆம் என்ற வார்த்தையினாலே மனுக்குலத்தின் தாயானாய், தாய் பாச பரிவன்பாலே